டுடே நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பவர். இந்த ஸ்டாக் இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலா மந்த்லி டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இப்போ இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாமான்னா எடுக்கலாம். பட் ஆனா ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டாக்கு இப்படியே இங்கேயே கன்சல்டேட் ஆகிட்டு இப்படியே மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே இது வரைக்கும் வந்துட்டு கூட ரிட்டர்ன் இப்படி போகலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா நம்ம நம்ம எந்த பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட்டு கீழே டவுன் கிட்டத்தட்ட 3200 டு 3500 ரேஞ்ச் வந்துச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா 4200 கிட்ட. ஸோ இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க ஒரு கன்சல்டேட் ஆகி அது பிரேக் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுத்து நீங்க 1:3 வர 1:5 வரைக்கும் நீங்க மினிமம் டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த இந்த லோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 3200 கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ எதுவும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இதை மானிட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஸ்டாக்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான். 2015 அது 16 அடுத்தது பாத்தீங்கன்னா 22 23 24 தான் பிரேக் ஆயிருக்கு. ஒவ்வொரு 2015 16 பாத்தீங்கன்னா அந்த ஐயை வந்து டச் பண்ணி கீழே தான் இறங்கியிருக்கு. பட் இப்போ 2024 ஜூன்ல தான் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த லோ வந்துச்சுன்னா என்ட்ரி எடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5% இங்க இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். 5000 கிட்ட சாரி மினிமம் 4500 நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ட்ரி எடுக்காதீங்க. இப்பயே போய் என்ட்ரி எடுக்காதீங்க. ஒன்ஸ் பிரேக் ஆன என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த லோ வந்தாலும் என்ட்ரி எடுங்க. தேங்க்யூ.